சார் நாங்க ஷோ பண்ண முடியாதுப்பா தம்பி. அந்த மாதிரி குடும்பம் எங்க குடும்பம் கிடையாது தம்பி. நீங்க பின்னாடி எல்இடில ஒரு போஸ் வரும், தயவு செஞ்சு பண்ணுங்க. ஓகேவா இலக்கியா? பேர் மட்டும் நல்லா வச்சுக்க வேண்டியது. தமிழ் பண்ற லீலை எல்லாம் வேற. அக்கா எல்லாம் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க சார். அதாவது சின்ன ட்விஸ்ட் என்னன்னா எல்லா கப்புள்ஸுமே அட் டைம்ல பண்ண போறாங்க. அப்ப வரிசையா நில்லுங்க. லைன் பண்ணணும். எல்லாரும் பண்ணணும். எல்லாமே லைன் நின்னு போயிடுவோம். எனக்கு புரியல. முது பைப்பு தானே இல்ல முதுகு பிடிச்சுக்குன்னு பயப்படுறாங்க போல. எல்லாரும் எல்லாரும் வைஃப்மே ஒல்லியா தான் இருக்காங்க. இந்த இவங்க எல்லாம் மொத்தமே 12 கிலோ தான் இருப்பாங்க. சீக்கிரம் பண்ண சொல்லிடலாம். ஆமா தூங்குவா இலக்கியா அதே மாதிரி கை பின்னாடி ஒரே லைன் நின்னுங்க. லைன் நில்லுங்க. வைஃபோட கை பாருங்க. வைஃபோட கை பாருங்க. வைஃபோட கை எப்படி இருக்குன்னு பாருங்க. மவனை எப்படிடா தப்பிப்ப அப்படின்னு கையை இறுக்கி பின்னாடி பிடிச்சிருக்காங்க. ஓகே அந்த போஸ் வேணும். ரெடி எல்லாம் போஸ். தூக்குடா செப்பா. ஆசமா அன்பா தூக்குறீங்க. இல்ல இவருக்கு தம்பி தம்பி என்னப்பா நடக்குது? தம்பி உண்மையா சொல்லு. உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடி போய் தானே கல்யாணம் பண்ண? இப்ப பாகுபலி மாதிரி தூக்கி அப்படியே போட போறாருன்னு நினைக்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க இந்த கல்ல தூக்குறீங்களா? அக்காவை தூக்குறீங்களா? அம்பி நடத்தாலும் தூக்க முடியாது. என்னையெல்லாம் தூக்குறானா அவனை 4 பேர் தூக்கிட்டு போன அப்புறம் தேவா சார். அப்படிலாம் நம்ம கேஸ் புதறிவாப்புல வேற ஒன்றும் இல்லை. உடனே எல்லாருமே ஓரளவுக்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ இந்த மொத்தம் 5 கப்பலுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல அவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேடையை ரொம்ப அழகா பயன்படுத்தின 5 கப்பல்ஸுக்குமே ஒரு பெரிய பாராட்டுகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.